அவ்வளோ மிளகா, அவ்வளோ காய்ச்சி தெரியல பாரு, எவ்வளோ அடியில் இருக்குது, பழுத்தும் இருக்குது. கொஞ்சம் பறிச்சு போடுமா இல்லை நல்லா இதை பறிச்சுக்கணும் போடு. விதை போடணும், காய வச்சு பச்சை மிளகா விதை போடணும். இது வந்து புதினா தழை துவையல் அரைக்கிறதுக்காக பறிக்கிறேன். நல்லா நிறைய செடி ஒடிச்சு ஒடிச்சு வச்சாங்கன்னாக்கா இது மாதிரி நல்லா வளர்ந்துருக்கு. தினமும் துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். நல்லா வாசனையாகவும் இருக்குது. உள்ளக்குள்ளேயே அவ்வளோ வாசனை வருது. இந்த செடியில் இங்கே நிற்கவே முடியல, அவ்வளோ வாசனை வருது. இது வந்து மணத்தக்காளி கீரை. இதில் உள்ள பழத்தை நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள இந்த பழத்தை சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் சின்ன பிள்ளையில இந்த பழத்தை விடவே மாட்டோம்.